அண்டம் பெருவெளியில இருக்கக்கூடிய 14 உலகத்துல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த உலகம் அப்படின்னு சொன்னோம்னா, தேவர் உலகம் தான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேவர்கள் ரொம்பவே ஆடல், பாடல் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அததான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய அரசர் தான் அந்த இந்திரன். இந்திரனோட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அரசர்கள் போரிட்டு இருக்காங்க. ஆனா, இந்திரன் தான் அரசரா வந்து இருப்பாராம். எல்லா போர்லயுமே ஜெயிச்சுருவாராம். அந்த மாரி ஒரு தடவ போரிட்டு அசுரர்கள் வந்துட்டு தேவலோகத்த வந்து கைப்பற்றுனாங்களாம். அதனால யாரு வந்துட்டு யாகம் பண்ணி கடவுள்கிட்ட வந்து வரம் வாங்கி நம்மள வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சாலும், அவருக்கு யாருமே யாகம் வளர்த்தாலே புடிக்காதாம். எதுக்காக அவங்க வளர்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாதாம். யாகம்னு ஒண்ணு வளர்த்து ஒருத்தவங்க தவம் புரிஞ்சாலே அவருக்கு வந்து பிடிக்காதாம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு அரசர் பதவி வந்து ரொம்பவே விருப்பமா வந்து இருந்திருக்கு. அப்பதான் அமைதி நிலவும். அரக்கர்கள் கையில கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வந்து இந்த உலகத்தவே நாசமாக்கிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால, நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்துல இருக்கிறவர் தான் இந்திரன். நல்ல ஒரு எண்ணத்துல இருக்கிறவரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ தட்சனுடைய மகளான தனு அப்படின்றவங்களுக்கு பிறந்தவங்கள் தான் அரக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரக்கர் குலத்துல ஒருத்தவரா தான் பூலோமன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து உள்ளவரு. அந்த பூலோமன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வலிமை மிக்கவரா இருந்திருக்காரு. அவருடைய பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா, சாச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாச்சி என்னதான் அரக்கர் குலத்துல பிறந்திருந்தாலும், அவங்க வந்து ரொம்பவே பக்தி உள்ளவங்களாகவும், ரொம்பவே பொறுமை உள்ளவங்களாகவும், மத்தவங்க மேல நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு பெண்ணாவும் வந்து இருந்திருக்காங்க. ரொம்பவே அழகா இருப்பாங்களாம். அதாவது தேவதைகளை விட அழகா இருப்பாங்களாம் அந்த அரக்கர் குலத்துல இருக்கக்கூடிய சாட்சி அப்படின்றவங்க. பூலோமன் அவருக்கு வந்துட்டு இந்திரனோட இடத்த பிடிக்கணும் அப்படின்றது ஆசை, போரிடணும்னு. அப்போ இந்த சாட்சின்ற பொண்ணு தான் சொன்னாங்களாம், இல்லப்பா வேணாம், அந்த இடத்துல அவர் இருந்தாதான் நல்லா இருக்கும், அடுத்தவங்களோட இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நம்மளோட பொண்ணோட பேச்சு கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும், அவருக்கு அந்த ஒரு பொறுமை வந்துட்டு ரொம்ப காலம் வந்து நீடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவரும் போரிட்டு அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைச்சிருக்காரு. போய் அதாவது முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம போருக்கு போயிருக்காங்க தேவலோகத்துக்கு. போய் பயங்கரமா போரிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படின்னா எதிர்பார்க்காம இருந்த இந்திரனுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சாம். போரிடுறாங்க ரொம்பவே தாங்க முடியாத ஒரு இதுல இவருடைய ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணி பூலோமன் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு கொன்றாரு. அதாவது போனார் இல்லையா அரக்கர், அந்த ஒரு மெயின் அந்த தலைவரை வந்துட்டு கொன்றாரு இவரு. இப்போ மற்ற அரக்கர்கள்லாம் ஓடி போய் சாட்சி கிட்ட ஓடிடுறாங்க. ஓடி போய் அந்த அரக்கர் குளத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ சாட்சி அவங்க வந்து சொல்றாங்க, இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். இன்னொருத்தவங்க இடத்த பிடிக்கிறதுன்றது தவறான விஷயம். எல்லாருமே அமைதியா இருந்துட்டா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு தீங்கும் வராது. எதுக்காக இப்படி போய் போரிடுறீங்க? போரிடுறதுனால அப்பாவோட உயிர் தானே போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரக்கர்களை துரத்தி ஓடி போன அந்த இந்திரன் வந்து இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்கிறாரு. கேட்டுட்டு பரவாயில்லையே, அரக்கர் குலத்துல பிறந்திருந்தாலும் ரொம்ப ஒரு பொறுமையாகவும் புத்திசாலியாகவும் இருக்கு, கருணை மிக்க ஒரு பெண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு இந்திரன் வந்து ஆசைப்படுறாரு. அப்போ சாட்சி கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துமே அமைதி நிலவணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கணும். நடந்தா அமைதி வந்து எப்பவுமே நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சாட்சிங்கிற பொண்ணும் சொல்றாங்க. அப்போ இவர் வந்து சொல்றாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அப்போ மற்ற அரக்கர்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுடைய ராணி தானே அங்கே போயிட்டு இந்திராணியா இருக்காங்க. அப்போ நம்ம அதை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்லை அரக்கர்கள். அதனால 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. 2 பேருக்கும் இடையேயான அந்த ஒரு பகை வந்துட்டு இல்லாமல் போயிடுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான கதை இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்.